திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆணி மாத பலன்களை பத்தி நம்ம இந்த மாசம் பார்க்க போறோம். முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் பகவான் 6ஆம் தேதி மேஷ வீட்டுல இருந்து ரிஷப வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார். புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்தாலும் மிதுன வீட்டில் இருந்தாலும் வக்ரகதி அடைய போகிறார் சூரியனோடு சேர்ந்து. அதே போல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சத்தில் இருக்கிறார். அடுத்தது அங்க சுக்கிரன் இருக்கிறார். 20ஆம் தேதி சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட இணைய போகிறார். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. இந்த சுக்கிரனும் கேதுவும் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் எதிர்ப்பாளர்கள் கிட்ட. அப்போ பெண் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா தேவையில்லாத தொடர்புகளும் செய்யாத தப்புக்கு ஒரு கெட்ட பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் குழந்தைகளை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு ஏதுன்னா குழந்தைத்தனம், சுக்கிரன் அப்படின்னா பெண் குழந்தைகள். அப்போ ஏதாவது பெண் குழந்தைகளுக்கு ஒரு தவறான ஒரு தொல்லைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்தால் இன்னும் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பணப்புழக்கங்களை கொடுத்தாலும் வாழ்க்கையில கொஞ்சம் சின்ன ஒரு கெட்ட பெயரும் அவமானத்தை கொடுத்துரும். அப்ப இந்த கிரகச்சேர்க்கைகள் இந்த மாதம் மாதம் வரக்கூடிய சேர்க்கைகளோடு இந்த கிரகங்களோடு சேரும்பொழுது அந்த மாதம் நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிரகச்சேர்க்கைகள் கண்டிப்பா நடக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகோ சுக்கிரன் கேதுவோ சேர்க்கை இருந்ததுன்னா இந்த மாதம் சுக்கிரன் 20ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேருகிறார். இதுல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. கும்ப ராசிக்குண்டான ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். கும்ப ராசிக்கு தெய்வத்தினுடைய கடாட்சமும் கால பைரவரனுடைய அனுகிரகமும் எப்பொழுதுமே உண்டு. உழைப்பாளி ராசி, கடின உழைப்பாளி. அதே போல ஏமாற்றத்துக்கும் குறைவில்லாத ராசி எதுன்னா அது கும்பராசி தான். நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஒரே ராசி கும்பராசி, கும்பலக்னம் தான். சோ இந்த ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி வந்து 2ஆம் இடத்துல இருந்து குரு பார்வையில இருந்து இந்த வருடம் முழுவதும் இயங்க போறார். நன்மைகள் நிறைய இருக்கு, விரயங்களும் உண்டு. எப்பொழுதுமே குரு பார்வை வந்து நன்மையும் கொடுக்கும், அதற்கு ஈக்குவலா தீமையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ நன்மையை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வளர்ச்சி, வருமானங்கள், பொருளாதாரம் இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. அதே போல விரயங்களும் நிறைய தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய கோவில் கட்டுமான பணிக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு போக போகிறார் 6ஆம் தேதி. அவர் 10 தொழில் ஸ்தானாதிபதி. சோ அங்கிருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பாக்குறார். தொழில் சூப்பரா இருக்க போகுது இந்த மாசம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அல்டிமேட்டா இருக்க போகுது. எதை செஞ்சாலும் வெற்றி, எதை நோக்கி போனீங்கனாலும் வெற்றி, எதை தொட்டாலும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. உங்களுடைய ஸ்பீச் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. இந்த தடவை நீங்க பேசக்கூடிய அனைத்தையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் தான். யாருக்கிட்ட என்ன போய் நின்று செஞ்சீங்கனாலும் அது வந்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், தேவையில்லாம இருந்த அந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே விலக போகுது. உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்க போகுது. நல்ல மருந்துகள் கிடைக்க போகுது. 4ல செவ்வாய் வரும்பொழுது நல்ல மருந்துகள் கிடைக்கும், நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க. வீடு கட்டுற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும். வீடு கட்டுறதுக்கான யோசனைகள் நிறைய இருக்கு. சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வெறி வரும் இப்ப உங்களுக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்து செவ்வாய் சாதாரணமாக எடை போடக்கூடாது, நல்ல பிரம்மாண்ட வீட்டை கொடுத்துட்டு போயிடும், பிரம்மாண்ட விஷயத்தை செஞ்சுட்டு போயிடும். அப்ப அவரே வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியுமாக இருக்கிறதுனால தொழிலையும் பிரம்மாண்டமா கொடுத்துரும். தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிரிகளை உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அங்க என்ன பிரச்சனை என்ன அப்படிங்கிற ஸ்பீடா மெதுவெல்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்பீடா செஞ்சு கொடுத்துட்டு போயிடும். அப்ப செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்கி தொழிலை வளர்ச்சி பண்ணி உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்குண்டான பாதையும் தொழிலுக்குள்ளான அடுத்த கட்ட பாதையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் 4 மற்றும் 9ஆம் அதிபதி. அவர் 6ஆம் வீட்டுல குருவோட சேர்ந்து இருக்க போகிறார், 2ஆம் அதிபதியோட. 4 6ஆம் வீட்டுக்கு வருதுன்னா லோன் வாங்கி வீடு கட்டுறது, லோன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குறது, யாருக்காவது கடன் கொடுக்கறது, அல்லது நீங்க ஏதாவது கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. பட் இருந்தாலும் லாபத்தை எப்படி கொடுத்துரும், வருமானத்தை கொடுத்தே தீரணும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத சின்ன சின்ன சங்கடங்கள், மனக்குழப்பங்கள் வரும். வேலை வாய்ப்புகள் சூப்பரா இருக்குதுங்க. கும்பராசி இந்த மாசம் வேலை தேடுங்க, சூப்பரா இருக்கு. ஒரு இடம் விட்டு இடம் மாறணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமா மாறலாம். சொந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும், சொந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், இதெல்லாம் நினைச்சீங்கன்னா தாராளமா அதெல்லாம் சக்சஸ் ஆக போகுது. இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. அதே போல ஒரு வேலை மாற்றம் பண்ணணும், நல்ல வேலை நல்ல வருமானத்தோட கிடைக்கணும், நல்ல லாபத்தோட கிடைக்கணும், அதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது கும்பராசி. இப்ப நீங்க மாற்றக்கூடிய இந்த வேலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிச்சயமாக உயர்ந்த பதவி இருக்கும், உயர்ந்த சம்பளங்கள் கிடைக்கும்,
எதிர்பார்த்ததை விட பெரிய சம்பளத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, சூரியனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி. இது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன்ல 20ஆம் தேதி வரைக்கும் தான் சுக்கிரன் அங்க இருப்பார். 20ஆம் தேதிக்கு மேல சூரியனோட வீடாக இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு கேதோட ஜாயின் பண்ண போறார். அப்போ 20ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் தாய் தந்தையனுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க. சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்குது அப்படின்னா பணம் முடக்கம் ஏற்படும் அர்த்தம். சுக்கிரன் ராகு சேர்க்கைனா பணம் பெருகும் அர்த்தம். சோ உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கான்னு பாருங்க, சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா இது பெண் சாபத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு, ஒரு கெட்ட பெயர் கொடுப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பு. உங்க ஜாதகத்துல இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, அல்லது உங்க வீட்டுல யாருக்காவது இருந்தாலும், கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களும், பெண்களாக இருந்தால் ஆண்களும் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அதே போல சிறு குழந்தைகளுக்கு, உங்களுடைய பெண் குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன செய்யறாங்க, அவங்க செல்போன் செக் பண்ணுங்க, அவங்க பேக்ல செக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஏன்னா அவங்களையே அறியாம தவறான ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் சிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகச்சேர்க்கை இந்த கிரகச்சேர்க்கை. ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இதுக்கு ஒரு வழிபாடும் ஒரு பரிகாரங்களும் நிறைய இருக்கு. நான் இப்ப சொல்றேன். அதற்கு முன்னாடி நம்ம இதை காப்பாற்றிக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தா, இப்போ இந்த கிரகச்சேர்க்கை இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா, முக்கியமா குழந்தைகளுக்கு இது இருக்கு அப்படின்னா, வீட்டுல யாருக்கு இருந்தாலும் சரி, குளிப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியில கண்டிப்பா மஞ்சள் தூள் கலந்து குளிங்க. 1. 2வது பன்னீர் சேர்த்து குளிங்க. இந்த 2மே கண்டிப்பா மிக்ஸ் பண்ணி குளிக்கிறது ரொம்ப விசேஷம். அது ஒரிஜினல் பன்னீரா இருக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தது பாருங்க, உங்க வீட்டுல நாய் கடுகுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூஜா ஸ்டோர்ல நாய் கடுகுன்னு இருக்கும். இந்த நாய் கடுகு வாங்கிட்டு சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை இந்த 3 நாட்களுமே வீட்டுல சாம்பிராணியோடு சேர்ந்து புகை போடுது. அதே போல வேப்பிலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேப்பிலை பொடி கடையிலேயே கிடைக்கும். அதை வாங்கிட்டு அந்த சாம்பிராணியோடு சேர்ந்து போடுங்க. இது சின்ன பரிகாரம் தான், பட் ரிசல்ட் சூப்பரா இருக்கும். இந்த தேவையில்லாத வரக்கூடிய கெட்ட பெயர்கள், தேவையில்லாம வரக்கூடிய அவமானங்கள், இந்த கெட்ட ஆறா உங்களை நோக்கி யாராவது கெட்ட செயல்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க, இது கும்பத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். அதே போல இந்த நேரத்துக்கு மட்டும்தான் அது பொருந்தும். இந்த பரிகாரம் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கு. சோ இந்த பரிகாரம் இந்த நேரத்துக்கு பொருந்தும். மஞ்சளும் பன்னீரும் கலந்து குளிப்பது, வேப்பிலை பொடி வாங்கிட்டு சாம்பிராணியோட புகை போடுவது, நாய்க்கடுகு வாங்கிட்டு சாம்பிராணியோட புகை போடுவது. இது செய்யும் பொழுது அது இருக்குதுன்னு அதை காட்டி கொடுத்துரும். அப்படி புதுசா யாராவது வருது அதை தள்ளி வச்சிடும். இந்த பரிகாரம் சூப்பரா கும்பத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாசம். அதுவும் 20ஆம் தேதிக்கு மேல செய்வது என்பது இன்னும் சிறப்பா இருக்கும். ஒரு 5 வாரங்கள் 6 வாரங்கள் தொடர்ந்து போடுங்க. இந்த கெட்டதெல்லாம் போயிடும். வாரத்துல 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணாலும் சரி. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதியாய் 5ஆம் வீட்டுல இருக்கார். இப்போ நல்ல வரன்கள் அமைந்து வரும், நல்ல தொழில் லாபம் கிடைக்கும், எதிர்பார்த்த வரன், அதிர்ஷ்டம் உள்ள மனைவி, அதிர்ஷ்டம் உள்ள கணவர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பதவி, புகழ், பெயர் இதெல்லாம் அதிகரிக்க போகுது. கலைகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல நேரங்கள், நல்ல உயர்ந்த ஒரு கலை சார்ந்த விஷயம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல கிரேடு கிடைக்கிறது. இதெல்லாம் நிச்சயமா 7ஆம் அதிபதியானவர் 5ஆம் வீட்டுல இருந்தா நடக்கும். இன்னொன்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குழந்தை ஏதாவது ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறது, அல்லது குழந்தைகள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் பிறக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா, தாராளமாக இந்த மாசம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுது. குழந்தை சத்தம், மழலை சத்தம் உங்க வீட்டுல இருக்க போகுது. நம்பிக்கையா இருக்கலாம் கும்பராசி அன்பர்கள். அதே போல இந்த ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 8ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டுல இருக்கார், வக்ரகதி ஆகிறார். சோ 5 கூடையவர் 5ல இருந்தாலே குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். குடும்ப ஒற்றுமை சூப்பரா இருக்க போகுது. குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. தேவையில்லாம இருந்த மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் விலக போகுது. அதே போல புதன் உங்களுக்கு வக்கரமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டங்கள் எல்லாமே விலகும். குழந்தை கண்டிப்பா பிறக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. தேவையில்லாம இருந்த பழி பாவங்கள் எல்லாம் விலக போகுது. கொடுத்த பணம் எல்லாமே திரும்பி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமா நடக்கும். குலதெய்வம் கூடவே இருக்க போகுது. அதனால இந்த கிரகச்சேர்க்கையினால ஒரு கெட்ட பெயர் வருது, ஒரு அவமானங்கள் வருது, இதெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே உங்களுக்கு விலகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. தாய் தந்தையினோட உடம்பு ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான சக்சஸான மாதம் இந்த மாதம் கும்பராசி. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசி என்பர்களே.
இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல சிவன் வழிபாடு நிறைய பண்ணுவீங்க. அவளுடைய ருத்ராஷ்டிரமோ ஒரு பூஜை பொருட்களோ அபிஷேக பொருட்களோ ஏதோ ஒண்ணு உங்களை தேடி வரும், அல்லது நீங்க போய் கலந்துட்டு போன வாய்ப்புகள் கிடைக்கும். மதுரை மீனாட்சி அம்மனுடைய தொடர்புகள் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும், அல்லது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதம் கும்பத்துக்கு நிச்சயமா நடக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 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 மாதம் இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுதும் உங்களுக்கு நல்ல ஒரு லக்கு கிடைக்கும். அதே போல நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபியூச்சர் அமையும் அப்படிங்கிற மாற்றிக்கிறதுக்கு இடமே இல்லை. நன்றி. மீண்டும் நல்ல பதிவுகளை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.